Hello everybody, welcome to Vedantu. நான் உங்க Shravanee Ma'am. நிறைய பேர் கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு process தான் smelting இல்லையா? So chapter 8 உடைய third long answer இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு question. பட் இது நம்ம புரிஞ்சு படிச்சோம் அப்படின்னு வெச்சுக்கோங்களேன். இதுல இருக்கிற டேட்டாஸ், டெம்பரேச்சர், ரியாக்ஷன் இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்க ரொம்பவே ஈஸியா இருக்கும். So இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் என்ன கான்செப்ட் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். செகண்ட் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி நம்ம படிக்க போறோம் அப்படிங்கற நம்ம புக்க வச்சே நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். And third is recall பண்ண போறேன். சரியா? சூப்பர்ப்பா. சோ எல்லாரும் டக்குனு வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Let's go to the process of smelting. So page number 118 புக்க இப்போவே ஓபன் பண்ணி வெச்சுக்கோ. சோ வீடியோவை பாஸ் பண்ணிட்டு புக்க ஓபன் பண்ணி வெச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 118. ஏன் நான் இவ்ளோ எம்பசிஸ் பண்றேன்னா ஏன்னா நான் இம்பார்ட்டன்ட்டான கீவேர்ட்ஸ் எல்லாம் சொல்ல போறேன். அந்த கீவேர்ட்ஸ் இருந்தா தான் பப்ளிக்ல உங்களுக்கு மார்க் போடுவாங்க. அதெல்லாம் நீங்க அழகா புக்ல இப்போவே அண்டர்லைன் பண்ணி வெச்சுக்கோங்க. ஓகே? சோ அதனால தான் நான் புக்குடைய ஸ்கிரீன்ஷாட் அப்படியே உங்களுக்கு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். சோ ஸ்மெல்டிங் பொறுத்த வரைக்கும் இந்த பர்టిక్యులர் டயகிராமை நீங்க வந்து வரையற மாதிரி இருக்கும். ஓகே, இது என்னது அப்படின்னா இது வந்து ஒரு அப்பாரட்டஸ்னா என்ன மேம்? அது சாமா, அவ்வளவுதான். நம்ம எப்படி சமைக்கிறதுக்கு வந்து பாத்திரம் யூஸ் பண்றோம் அந்த மாதிரி ஒரு கெமிக்கல் ப்ராசஸ். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த ஸ்மெல்டிங் அப்படிங்கிற ப்ராசஸ்ல அயன் ஓர்லேருந்து அயனை வந்து பிரிச்சு எடுக்கிறோம். ஓகே, ஸோ எனக்கு இப்போ அயன் வேணும்னா மண்ணை தோண்டினா அப்படியே அயன் கிடைச்சிருமா? கிடைக்காது. அந்த அயன் வந்து நிறைய இம்பியூரிட்டிஸ் அதுல இருக்கும். மணல், கல், பாறை இந்த மாதிரி நிறைய தேவையில்லாத பொருட்கள் இருக்கும். ஸோ அந்த தேவையில்லாத கெமிக்கல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு தேவையான அயனை மட்டும் நான் தனியா பிரிச்சு எடுக்கிற ஒரு process தான் மெட்டலர்ஜி. அதுல இந்த அயன் ஆக்சைடு ஓர் ஆக்சைடுல இருந்து நான் ஓரா கன்வெர்ட் பண்றதுக்கு தான் இந்த ஸ்மெல்டிங் அப்படிங்கிற ஒரு process நான் யூஸ் பண்றேன். சோ ஹீட் பண்றதுக்கு எனக்கு ஒரு வெசல் மாதிரி வேணும் இல்லையா? அதுதான் இந்த blast furnace. ஓகே, BLASTFURNACE. சோ இந்த blast furnace ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். இதுல நமக்கு மூணு ரீஜியன் இருக்கு. lower region, middle region and upper region. சரியா? low, middle and then up. இந்த lower regionல டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால தான் வந்து ஓப்பர் ரெட் கலர்ல கொடுத்திருக்காங்க. lower regionல டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கும். அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் கொஞ்சம் குறையும் மிடில் ரீஜன்ல. அப்பர் ரீஜன்ல அதை விட டெம்பரேச்சர் நமக்கு குறைஞ்சிரும். சரியா? ஓகே, ஸோ இப்போ இதுல நான் எடுத்துக்கிறேன் இல்லையா அயன் ஓர். ஓகே, அதை நான் எது வழியா இந்த அப்பாரட்டஸ்குள்ள போட போறேன் அப்படின்னா ஃப்ரம் த டாப் பெல் அண்ட் ஹாப்பர் அப்படிங்கிறது தான் இந்த பெல் அண்ட் ஹாப்பர் அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். இந்த பார்ட் வழியா தான் நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய அயன் ஓரை நான் வந்து க்ரஷ் பண்ணி உள்ள போட போறேன். ஓகே, ஸோ இப்போ அந்த ஹீட் எப்படி சப்ளை பண்ண போறோம்? ஹாட் கேஸ் மூலமா. சரியா? ஸோ பைப் ஃபார் ஹாட் ஏர் பிளாஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த பைப் வழியா தான் இந்த இன்லெட் வழியா தான் அந்த ஹாட் ஏரை நம்ம அனுப்ப போறோம். அந்த ஹாட் ஏர் காலியானதுக்கு அப்புறம் அப்படியே டெம்பரேச்சர் மேல போக கம்மியாகி இந்த ஹாட் கேஸ் இது வழியா வெளில வந்துரும். சரியா? அந்த ஹாட் கேஸ் இது வழியா வெளில வந்துரும். ஃபர்ஸ்ட் பார்ட்ஸ் எல்லாம் எழுதுவோம். எடுத்த உடனே இந்த பெல் அண்ட் ஹாப்பரை எழுதிருங்க. பெல் அண்ட் ஹாப்பர் ஸ்ட்ரக்சரை நம்ம எழுதிடலாம். அடுத்து பைப் ஃபார் ஹாட் ஏர் பிளாஸ்ட். ஹாட் ஏரை நம்ம இது வழியா அனுப்புறோம், இது வழியா வெளியில எடுத்துடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ தேவையில்லாத இம்பியூரிட்டிஸ் எது வழியா வெளில வரும்? தோ ஸ்லாக் அவுட்லெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாரு. இந்த ஸ்லாக் அவுட்லெட் வழியா தேவையில்லாத இம்பியூரிட்டிஸ் வந்து வெளியில வரும். ஓகே, நம்ம இப்போ அயன் ஓர் போடுறோம்ல அந்த அயன் வந்து உருகி பியூரான அயன் நமக்கு எது வழியா வெளில வரும்? தோ பார் அயன் அவுட்லெட். தோ இங்கதான் நமக்கு ஹீட் ஆகி உருகி இது வழியா நமக்கு இந்த அயன் அவுட்லெட் வந்து வெளியில வரும். சரியா? ஸோ 1 2 3 4 5 பார்ட்ஸ் நம்ம வெளியில எழுத போறோம். இப்போ என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் நம்ம வந்து எடுத்துக்க போறோம், ரியாக்டன்ஸ் எடுத்துக்க போறோம் அப்படின்னா அயன் ஓர், ரைட்? தாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஓர், அயன் ஓர். எதுல இருந்து அயன் எடுக்க போறோம்? இங்க நம்ம ஹெமாடைட்ல இருந்து எடுத்துக்க போறோம். சரியா? ஸோ அந்த அயன் ஓர் எடுத்துக்கிறோம். கோக் அப்படிங்கிறது என்னது? நிலக்கரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கோக்குனாலே கார்பன், கண்டிப்பா அது கரி அப்படின்னா கார்பன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ கார்பனுடைய சோர்ஸ் தான் கோக். அடுத்து லைம் அப்படிங்கிறது என்னது? கால்சியம் கார்போனேட், CaCO3. ஓகே, இவங்க மூணு பேர் தான் நம்ம இனிஷியலா எடுத்துக்கிறோம். யார் யாருக்கா? அயன் ஓர் ஹெமாடைட் எடுத்துக்கிறோம், அயன் ஓர் எடுத்துக்கிறோம். அடுத்து கோக் எடுத்துக்கிறோம், கோக் தான் கார்பன். அடுத்து லைம் தான் கால்சியம் கார்போனேட் which is CaCO3. புரிஞ்சுதா? ஸோ வெளியில 5 பார்ட், உள்ள நமக்கு தேவையான ஐட்டம்ஸ். ஸோ மொத்தமா 6 திங்ஸ் நீங்க இங்க எழுதிட போறீங்க. ஓகே, இந்த டயக்ராம்லாம் ரொம்ப சிம்பிளா வரைங்க போறோம். இப்போ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இது நமக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கண்ணுக்கு தெளிவா தெரியும் அப்படிங்கிறதுனால தான் இந்த டயக்ராம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இப்போ டைரக்டா இந்த ரியாக்ஷனுக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த
ஸ்மெல்டிங் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் ஸ்மெல்டிங்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து எழுதுறோம். இந்த ஸ்மெல்டிங்கை நம்ம பிளாஸ்ட் ஃபர்னேஸ்ல தான் பண்ண போறோம். அந்த பிளாஸ்ட் ஃபர்னேஸ் உடைய பிக்சரை தான் இப்போ பார்த்தோம். த சார்ஜ் அப்படின்னா என்ன? இந்த காம்பினேஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, இங்க இந்த அயன் ஓர் கோக் அண்ட் லைம், அயன் ஓர் கோக் லைம் இவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்றோம், சார்ஜ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, so the charge consisting of roasted ore என்ன தெரியுமா, ஓரை எடுத்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம், which is in presence of oxygenல ஹீட் பண்ணி எடுத்திருக்கோம். தமிழ்ல வறுத்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ஓர் எடுத்து ஹெமாடைட் அயன் ஓர் எடுத்து இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல ஹீட் பண்ணி எடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? எஸ், ரோஸ்டட் ஓர். அடுத்து கோக் அப்படிங்கிறது தான் கார்பன், நிலக்கரி. ஓகே, அண்ட் லைம்ஸ்டோன் தான் கால்சியம் கார்போனேட், CaCO3 எழுதிக்கோங்க. இப்போ இது மூணுத்தையும் என்ன அளவில் நம்ம எடுத்துக்கிறோம், 8:4:1. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓர் எடுத்துக்கிறோம், அடுத்து வந்து கார்பன் கோக் எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைம்ஸ்டோன் CaCO3 கால்சியம் கார்போனேட். இவங்க 3 பேரை தான் நம்ம எடுத்துக்கிறோம். எப்படி கேசரி செய்யணும்னா எனக்கு வந்து ரவா வேணும், சக்கரை வேணும், வேற என்ன ஆட் பண்ணுவாங்க, தண்ணி இல்லையா, இது மூணும் இந்த பங்குல வேணும்னு சொல்றோம் இல்லையா. ஸோ இது எனக்கு 8:4:1 வேணும். அப்படின்னா என்ன மேம், ஓர் 8 கிலோனா கார்பன் 4 கிலோ இருக்கணும், அப்போ நம்ம லைம் வந்து 1 கிலோ இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். சரியா? 8:4:1 ரேஷியோல இது இருக்கணும். இதை தான் நம்ம என்ன பண்றோம், ஸ்மெல்ட் பண்றோம். ஸ்மெல்டிங் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ் என்னது, ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணி இம்பியூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் பண்றோம். ஸோ என்னுடைய ஆக்சைடு ஓர் வந்து எனக்கு என்னுடைய மெட்டலா கன்வெர்ட் ஆயிடுது. ஓகே, ஸோ ஸ்மெல்ட் பண்றோம் இன் பிளாஸ்ட் ஃபர்னேஸ். எதுல, பிளாஸ்ட் ஃபர்னேஸ்ல. எப்படி, பை இன்ட்ரடியூசிங் இட் த்ரூ த ஹாப்பர் அரேஞ்ச்மெண்ட் அட் த டாப். இப்போ நான் இவங்க 3 பேரையும் எது வழியா உள்ள போட போறேன், நான் ஓர் கோக் அண்ட் தென் நம்ம லைமை இந்த பெல் அண்ட் ஹாப்பர் அரேஞ்ச்மெண்ட் வழியா தான் உள்ள போட போறேன். ஸோ அவங்க இங்க வந்துடுறாங்க. ஓகே, ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், சார்ஜ் அப்படின்னு சொல்றோம். என்ன ரேஷியோல இருக்கு, 8:4:1. என்ன apparatus இது, பிளாஸ்ட் ஃபர்னேஸ். இது எது வழியா போடுறோம், பெல் அண்ட் ஹாப்பர் வழியா போடுறோம். இதை தான் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். ஓகே, there are 3 important regions in the furnace. இந்த furnaceல 3 important regions இருக்கு. என்னது, lower region, middle region and upper region. புரிஞ்சுதா? lower region, middle region and upper region. எல்லாரும் புக் எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் இப்போ இந்த lower region பத்தி படிக்கலாம். ஸோ இந்த லோவர் ரீஜனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கம்பஷன் ஜோன். கம்பஷன் ஜோன் அப்படின்னா கம்பஷன்னாலே பர்னிங், எரிக்கிறது இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஓகே, ஜஸ்ட் நம்ம ஹீட் பண்றோம், பயங்கரமா பர்ன் பண்றோம். அப்போ அவ்வளோ டெம்பரேச்சர், ரைட்? எவ்வளோ டெம்பரேச்சர், 1500 செல்சியஸ். வாங்க எழுதிடலாம். ஸோ இங்க பாருங்க, இந்த லோவர் ரீஜன் இருக்கு இல்லையா, லோவர் ரீஜன் பேர் என்னது, லோவர் ரீஜனுடைய பேர் என்னது, கம்பஷன் ஜோன் இல்லையா. இந்த கம்பஷன் ஜோன்ல நம்மளுடைய டெம்பரேச்சர் எவ்வளோ, 1500 டிகிரி செல்சியஸ். 1500 டிகிரி செல்சியஸ் இருக்கு. ஓகே, இப்போ பாருங்க என்ன நடக்குது அப்படின்னு நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ரீஜியன்ல, இந்த ரீஜியன் கோக்னா என்னன்னு சொன்னேன், கார்பன் அப்படின்னு சொன்னா தோப்பார், அந்த கோக் இருக்கா, கார்பன் burns with oxygen. ஆக்சிஜன் கூட நம்ம சேர்த்து எரிக்கிறோம். ஓகே, ஸோ தோப்பார் ஆக்சிஜன் கூட பர்ன் பண்றோம். ஹீட்டை தான் நம்ம இந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் போட்டு எழுதுறோம். எவ்வளோ டெம்பரேச்சர், 1500 டிகிரி செல்சியஸ். ஓகே, டு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு. நமக்கு இங்க என்ன ஃபார்ம் ஆகுது பார், கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது பார். ஒரு கார்பன் 2 ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. When the charge comes in contact with the hot blast of air. என்ன சொல்றாங்க, இந்த சார்ஜ் இருக்கு இல்லையா, இதுதானே இந்த சார்ஜ்னு சொல்றோம். இது வழியா தானே அந்த ஹாட் பிளாஸ்ட் ஆஃப் ஏர் உள்ள போகுது. இந்த ஏர் கூட கான்டாக்ட் ஆன உடனேவே ஹாட்டான சூடான ஏர் நீ அனுப்புற, விச் சூடான ஒரு ஆக்சிஜனை நீ சப்ளை பண்ற. அப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த கோக்
கோக் மட்டும் எடுத்துக்கிறேன், நல்லா பாரு. ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, இங்க இருக்கிற கோக் மட்டும் நமக்கு கார்பன் டை ஆக்சைடா மாறிடுது. என்ன ஆகுது, இந்த கார்பன் மட்டும் நமக்கு கார்பன் டை ஆக்சைடா மாறுது. இப்போ பயங்கரமா ஹீட் வந்து வெளியில போகும். ஓகே, ஹீட் வந்து வெளியில போகும். அதனால தான் பிளஸ் ஹீட் அப்படின்னு போட்டிருக்கோம். பிளஸ் ஹீட்னா ஹீட் வெளியில போகுதுன்னு அர்த்தம். மைனஸ் ஹீட்னா ஹீட் அப்சார்ப் பண்ணிக்குதுன்னு அர்த்தம். ஆப்போசிட்டா ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? It is a exothermic reaction. Exothermic na heat வெளியில போகுது. Heat is liberated. Liberated na வெளியில வருது அப்படினு அர்த்தம். சரியா? First lower region na என்னப்பா, combustion zone, எரிக்கிறோம். Okay, lower region ல என்ன temperature இருக்கும், நான் ஃபைனலா quiz கேட்பேன், எத்தனை பேர் ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கலாம். lower region ல என்ன temperature இருக்கும், 1500 degree Celsius இருக்கும். அங்க என்ன நடக்குது, நம்மளுடைய coke கார்பன் வந்து ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணி ஹீட்ல கார்பன் டை ஆக்சைடா மாறுது. அப்போ பயங்கரமா ஹீட் வந்து லிபரேட் ஆகுது, வெளியில போகுது. ஸோ இது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஹீட் வெளியில போறதுனால எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். எல்லாருக்கும் புரிஞ்சுது இல்லையா? ஈஸி தானே, ரைட்? இப்போ நம்ம மிடில் ரீஜியனுக்கு போவோம். மிடில் ரீஜியனுக்கு பேரு ஃபியூஷன் ஜோன். ஃபியூஷன்னா என்ன அர்த்தம், கம்பைன் ஆகுறது இல்லையா, ஃபியூஸ் ஆகுது, ரைட்? ஃபியூஷன் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். இங்க என்ன டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 1000 டிகிரி செல்சியஸ். 1000 டெம்பரேச்சர், அதாவது 1500ல இருந்து 1000 கம்மி ஆயிடுது. லோவர் ரீஜியன் எழுதினோமா, வாங்க. இது வந்து என்னது, மிடில் ரீஜியன். ஓகே, சோ மிடில் ரீஜியனை நம்ம என்னென்ன சொல்லுவோம், we call it as fusion region. fusion region அப்படின்னு சொல்லுவோம். இங்க என்ன டெம்பரேச்சர் இருக்கும் நமக்கு, இங்க it has 1000 டிகிரி செல்சியஸ். ஓகே, 1000 டிகிரி செல்சியஸ். லோவர் வந்து கம்பஷன் 1500, மிடில் வந்து ஃபியூஷன் அண்ட் 1000 டிகிரி செல்சியஸ். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ இங்க வந்து பாருங்கப்பா, இதுல the temperature prevails. prevailsனா என்ன தெரியுமா அர்த்தம், இருக்கு, இருக்கு அப்படின்னு அர்த்தம். which is 1000 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு, மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். in this region நமக்கு போன ரீஜன்ல என்ன கிடைச்சது, இது அப்படியே கண்டினியூவேஷனா இருக்கும். ஃபர்ஸ்ட் கார்பன் ஆக்சிஜன், கோக்கு ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி கார்பன் டை ஆக்சைடு இல்லையா, இந்த கார்பன் டை ஆக்சைடுல இருந்தா கண்டினியூ பண்ண போறேன். இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கோக் இருக்கும் இல்லையா, கார்பன் கூட சேர்ந்து 1000 டிகிரி செல்சியஸ்ல தோப்பர் கார்பன் மோனாக்சைடா மாறுது. கார்பன் டை ஆக்சைடு கார்பன் கூட சேர்ந்து கார்பன் மோனாக்சைடு. இப்போ இந்த ரியாக்ஷனை பாரு, எழுத சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன பார்த்தோம், கார்பன் ஆக்சிஜன் கூட சேர்ந்து CO2 ஃபார்ம் ஆச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் லோவர் ரீஜியன்ல பார்த்தோம். இப்போ மிடில் ரீஜியன்ல இந்த கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கோ. இந்த கார்பன் டை ஆக்சைடு திருப்பி கார்பன் கூட ரியாக்ட் பண்ணுது. அப்ப இங்க பாரு, 2 கார்பன் 2 ஆக்சிஜன், 2 கார்பன் 2 ஆக்சிஜன், C2O2 ன்னு எழுதக்கூடாது, அது கார்பன் மோனாக்சைடு 2CO, கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகும். இதோ கவுண்ட் பண்ணி பார், இங்க 2 கார்பன் இருக்கு, இங்கேயும் 2 கார்பன் இருக்கு, இங்க 2 ஆக்சிஜன் இருக்கு, இங்கேயும் 2 ஆக்சிஜன் இருக்கு. பேலன்ஸ் ஆயிடுச்சா? சூப்பர். இது ரெண்டாவது ரியாக்ஷன். ஓகே, இங்க பாரு, மைனஸ் ஹீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மைனஸ் ஹீட்னா ஹீட்டை அப்சார்ப் பண்ணிக்குது, உள்ள எடுத்துக்குதுன்னு அர்த்தம். போன ரியாக்ஷன்ல பிளஸ் ஹீட் அப்படின்னு கொடுத்தோம். பிளஸ் ஹீட்னா எக்ஸோதெர்மிக், ஹீட் வெளியில போகுது. மைனஸ் ஹீட்னா ஹீட்டை அப்சார்ப் பண்ணிக்குது, எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ இது வந்து ஒரு எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். எண்டோதெர்மிக்னா ஹீட்டை உள்ள எடுத்துக்குது, அப்சார்ப் பண்ணிக்குது. அடுத்த என்ன அப்படின்னு பார்ப்போம். லைம்ஸ்டோன். லைம்ஸ்டோன் தான் லைம். லைம்ஸ்டோன், கால்சியம் கார்போனேட் எல்லாம் சேம் தான். லைம்ஸ்டோன் தான் CaCO3, கால்சியம் கார்போனேட். பார்த்தோம் இல்லையா? decomposes to calcium oxide and carbon dioxide. இப்போ இந்த மிடில் ரீஜியன்ல இந்த லைம்ஸ்டோன் வந்து 1000 டிகிரி செல்சியஸ்ல என்னவா மாறுது, கால்சியம் கார்போனேட் வந்து கால்சியம் ஆக்சைடு ஆகும், CaO கால்சியம் ஆக்சைடு ஆகும், கார்பன் டை ஆக்சைடு ஆகும் பிரியுது. சரியா? கால்சியம் கார்போனேட் நல்லா பார், CaCO3. தேர்ட் ரியாக்ஷன் இங்க என்ன எழுத போறோம், CaCO3. கால்சியம் கார்போனேட் நமக்கு எப்படிப்பா பிரியுது, கால்சியம் ஆக்சைடு ஆகும், CaO. அண்ட் தென் மீதி என்ன இருக்கும், CO2. கார்பன் டை ஆக்சைடு ஆகும் பிரியுது. இதுவும்
எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். மைனஸ் ஹீட்னா ஹீட்டை அப்சார்ப் பண்ணிக்குது. ஓகே, ஏன்னா ஃபர்ஸ்ட் லோவர் ரீஜியன்ல வெளியில வந்த ஹீட்டை மிடில் ரீஜன் என்ன பண்ணுது? அப்சார்ப் பண்ணிக்குது. மிடில் ரீஜன் என்ன பண்ணிக்குது? அப்சார்ப் பண்ணிக்குது. ஓகே, சூப்பர். இப்போ ஒரு வாட்டி ரீகால் பண்ணிடலாமா குவிக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் லோவர் ரீஜியன்ல 1500 டிகிரி செல்சியஸ்ல கார்பன் கோக் ஆக்சிஜன் கூட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடா ஃபார்ம் பண்ணுது. ஹீட்டை வெளியில லிபரேட் பண்ணுது. எண்டோதெர்மிக் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனா. அப்புறமா இந்த கார்பன் டை ஆக்சைடை எழுதிக்கும். இந்த கார்பன் டை ஆக்சைடு திருப்பியும் கார்பன் கூட ரியாக்ட் பண்ணி கார்பன் மோனாக்சைடு ஆகுது. கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு ஆகுது. இங்க ஹீட்டை அப்சார்ப் பண்ணிக்குது. இந்த லோவர் ரீஜன்ல இருந்து வந்த ஹீட்டை அப்சார்ப் பண்ணிக்குது. அடுத்தது பாரு, கால்சியம் கார்பனேட், நம்ம லைம். ஃபர்ஸ்ட் கோக் எடுத்துக்கிறோம். கோக்கு, லைம், அதுக்கப்புறம் என்னது நம்ம கிட்ட வேற என்ன இருக்கு? அயன் ஓர் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் கோக்கு ரியாக்ட் பண்ணிட்டோம், ரெண்டாவது கோக்கு ரியாக்ட் பண்ணிட்டோம். இப்போ லைம் எடுத்துக்கிட்டோம். இந்த லைம் கால்சியம் கார்பனேட், லைம் ஸ்டோன் என்னவா பிரியுது? கால்சியம் ஆக்சைடாவும் கார்பன் டை ஆக்சைடாவும் பிரியுது. இதுவும் என்ன டெம்பரேச்சர்? 1000 டிகிரி செல்சியஸ். இதுவும் 1000 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? 3 ரியாக்ஷன். சூப்பர். இப்போ பாருங்க, these two reactions are endothermic. இந்த ரெண்டு ரியாக்ஷனுமே வந்து என்னது? எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். எண்டோ ஏன்னா ஹீட் வந்து நமக்கு இங்க அப்சார்ப் ஆகுது. ஹீட் வந்து உள்ள எடுத்துக்குது. சரியா? கால்சியம் ஆக்சைடு கம்பைன்ஸ் வித் சிலிக்கா. எனக்கு இப்போ இங்க கிடைச்சிருக்கிற இந்த கால்சியம் ஆக்சைடு எது கூட கம்பைன் ஆகுதுன்னா சிலிக்கா கூட. இப்போ நீங்க முறைப்படி ஒரு கொஸ்டின் வந்து கேட்கணும். ஓகே, இங்க இருக்கிற இல்லையா கால்சியம் ஆக்சைடு, இதை நான் எடுத்து எழுதிக்கிறேன். கால்சியம் ஆக்சைடு it is combining with silica. மண்ணை தான் நம்ம என்ன சொல்றோம்? சிலிக்கா அப்படின்றோம். இந்த மண் எங்கேருந்து வந்துச்சு? நான் தான் சொன்னேன்ல, இந்த அயன் ஓர் எடுத்தோன்னு பியூராவா இருக்கும்? இருக்காது. அது கூட நிறைய இம்பியூரிட்டிஸ் இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த இம்பியூரிட்டிஸ் தான் இந்த சிலிக்கா, SiO2. அதை ரிமூவ் பண்றதுக்கு தான் இந்த கால்சியம் ஆக்சைடு வருது. ஸோ இந்த கேங்கு தேவையில்லாத இம்பியூரிட்டி, வேஸ்ட், இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? சிலிக்கா சொல்றோம். இதை ரிமூவ் பண்றதுக்கு தான் கால்சியம் ஆக்சைடு நம்ம ஃப்ளக்ஸ் வருது. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி வெளில போயிடுறாங்க? கால்சியம் சிலிகேட்டா, Ca ஒரு கால்சியம் ஒரு கால்சியம், Si ஒரு Si ஒரு Si. ஓ ஆக்சிஜன் எவ்வளோ இருக்கு? ஒரு ஆக்சிஜன், இங்க 2 ஆக்சிஜன். ஸோ CaSiO3 கால்சியம் சிலிகேட். இந்த கால்சியம் சிலிகேட் எனக்கு தேவையே இல்லை, ஸ்லாக் அப்படின்னு சொல்றோம். தேவையில்லாத ஒரு இம்பியூரிட்டி, ஒரு அழுக்கு. அந்த அழுக்கு வந்து நமக்கு வெளியில போயிடுது. சரியா? எப்படி வெளியில போகுது? தோப்பர் ஸ்லாக் அவுட்லெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இந்த ஸ்லாக் அவுட்லெட் வழியா கால்சியம் சிலிகேட் வெளில போயிடும். அப்பாடா, தேவையில்லாத ஒரு இம்பியூரிட்டியை நான் வெளில துரத்திட்டேன். ஓகே, கிளியரா பார். கால்சியம் ஆக்சைடு எனக்கு இதுல கிடைச்சிருக்க இந்த கால்சியம் ஆக்சைடு சிலிக்கா கூட சேர்ந்து CaSiO3. ஓகே, கால்சியம் சிலிகேட் ஸ்லாகா வெளியில போயிடுது. இதெல்லாம் தான் மிடில் ரீஜியன்ல நமக்கு நடக்குது. ஓகே, சூப்பர். இப்போ அப்பர் ரீஜனை என்னன்னு சொல்லுவோம்னா ரிடக்ஷன் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். ரெடியூஸ் ஆகுது, ரிடக்ஷன் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆக்சிடேஷன்னா என்ன? ஆக்சிஜன் ஆட் ஆனா ஆக்சிஜன், ஆக்சிஜன் கம்மியாச்சுன்னா ரிடக்ஷன் இல்லையா? ஸோ ஆக்சிஜனை ரிமூவ் பண்றோம், அதான் இந்த ரிடக்ஷன் ஜோன். என்ன டெம்பரேச்சர்? 400 டிகிரி செல்சியஸ். ஓகே, அப்ப அதை எழுதிடலாமா நம்ம? மிடில் ரீஜனுக்கு அப்புறம் என்ன எழுதி வரும்? அப்பர் ரீஜன். அப்பர் ரீஜனுக்கு பேர் என்ன பாஸ்? ரிடக்ஷன் ரீஜன் இல்லையா? ரிடக்ஷன். ஓகே, சூப்பர். ஸோ இந்த ரிடக்ஷன் ரீஜன் என்ன டெம்பரேச்சர்? 400 டிகிரி செல்சியஸ். மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோ. சரியா? 1500 1400 டிகிரி செல்சியஸ். கம்பஷன், ஃபியூஷன், ரிடக்ஷன். ஓகே, சம. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாமா? இன் திஸ் ரீஜன் கார்பன் மோனாக்சைடு. ஓகே, நமக்கு போன ஸ்டெப்ல கார்பன் மோனாக்சைடு இங்க கிடைச்சது இல்லையா? தோப்பர் இங்க கார்பன் மோனாக்சைடு கிடைச்சிருக்கு இல்லையா? இந்த கார்பன் மோனாக்சைடு reduces ferric oxide. இந்த ferric oxide தான் நம்ம hematite ore, அயனுடைய ore hematite. Okay, to form a fairly pure spongy iron. Okay, ஓரளவுக்கு பியூர், ஆல்மோஸ்ட் பியூர், அதுதான் fairly pure. Okay, okay அப்படின்னு சொல்ற மாதிரி. Okay, fairly pure spongy iron நமக்கு கிடைக்கிறதுக்காக என்ன நடக்குது? தோப்ப போன ஸ்டெப்ல கிடைச்ச கார்பன் மோனாக்சைடு நம்ம அயன் ஓர் கூட ரியாக்ட் பண்ணுது. தோப்பர் 2 வேணாம், எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு சொல்ற பாரு. Fe2O3
Fe2O3 தான் நம்மளுடைய அயன் ஓர் ஹெமாடைட். ஞாபகம் வச்சுக்கோ, Fe2O3. இது போன ஸ்டெப்ல இருந்து கிடைச்ச கார்பன் மோனாக்சைடு கூட ரியாக்ட் பண்ணுது. கார்பன் மோனாக்சைடு கூட ரியாக்ட் பண்ணுது. ஆக்சிஜனை பிரிச்சிரு, அயன்ல இருந்து ஆக்சிஜனை பிரிச்சிரு. அயன்ல இருந்து ஆக்சிஜனை பிரிச்சிரு பாப்போம். அதான் இந்த ப்ராசஸே. ரிடக்ஷன்னா என்னன்னு சொன்னேன், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் தான் ரிடக்ஷன். அயன்ல இருந்து இந்த ஆக்சிஜனை பிரிச்சிருப்பா. பிரிச்சுட்டா என்ன கிடைக்கும்? Fe2 மட்டும் தனியா இருக்கும். Fe2ன்னு ஒண்ணு கிடையாது இல்லையா? 2Fe ன்னு எழுதலாம். ஓகே, 2Fe பிளஸ் ஓகே Fe2 எழுதிட்டேன். மீதி என்ன இருக்குங்க? 3 ஆக்சிஜன், இங்க CO. இது கூட சேர்ந்தா என்ன வரும் நமக்கு? CO4. CO4 CO4 நம்ம ஒண்ணு பார்த்ததே இல்லையே. என்ன பண்ணலாம்? இது நம்ம CO2 2 டைம்ஸ் அப்படி எழுதலாம். ஆனா CO2 2 டைம்ஸ் அப்படின்னு எழுதினா எனக்கு இங்க பேலன்ஸ் 2 கார்பனுக்கு நான் எங்க போவேன்? சரி ஓகே, இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம், இங்க CO2 2 டைம்ஸ் CO2 அப்படின்னு நான் இங்க எழுதிக்கிறேன். சரியா? 2 டைம்ஸ் CO2 அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இங்க பாரு, ஒரு கார்பன் தான் இருக்கு, இங்க 2 கார்பன் இருக்கு. இங்க ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கு, இங்க 2 ஆக்சிஜன் தான் இருக்கு. ஸோ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா 2 போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ நான் இங்க என்ன பண்றேன், 2 போட்டுக்கிறேன். இப்போ கவுண்ட் பண்ணி பாரு, 3 ஆக்சிஜன், இங்க 5 ஆக்சிஜன், இங்க 5 ஆக்சிஜன், இங்க பாரு நமக்கு வெறும் 4 ஆக்சிஜன் தான் இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், இதை நம்ம 3 மாத்திரலாம், இதையும் 3 மாத்திரலாம். இப்ப கவுண்ட் பண்ணி பார், 3 கார்பன் 3 கார்பன், இங்க மொத்தமா 6 ஆக்சிஜன், இந்த பக்கமும் 3 2s are 6 ஆக்சிஜன். புரிஞ்சுதா பேலன்ஸ் எப்படி பண்ணோன்னு? புரியலனா நான் திருப்பியும் சொல்லித்தரேன், கவனி, நல்லா கிளியரா லிசன் பண்ணு. Fe2O3 அதாவது நம்மளுடைய அயன் ஓர் எது கூட ரியாக்ட் பண்ணுது? கார்பன் மோனாக்சைடு கூட ரியாக்ட் பண்ணுது. கார்பன் மோனாக்சைடு கூட ரியாக்ட் பண்ணுது. சரியா? CO கார்பன் மோனாக்சைடு கூட ரியாக்ட் பண்ணுது. என்ன நமக்கு வெளியில வருது? அயன் ஓர்ல இருந்து ஆக்சிஜனை தனியா பிரிச்சிரு. அப்ப 2Fe பிளஸ் இந்த கார்பன் டை ஆக்சைடு கூட இந்த கார்பன் மோனாக்சைடு கூட இந்த ஆக்சிஜன் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடா வெளியில போயிடுது. கார்பன் டை ஆக்சைடா வெளியில போயிடுது. ஓகே, பேலன்ஸ் பண்ணலாமா? 2 அயன் ரியாக்டன்ட்ல 2 அயன் ப்ராடக்ட்ல. கரெக்ட். இங்க பாரு, 3 ஆக்சிஜன், இங்க 1 ஆக்சிஜன். ஸோ ரியாக்டன்ட்ல மொத்தம் 4 ஆக்சிஜன் இருக்கு. ஓகே, ப்ராடக்ட்ல எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கு? 2 ஆக்சிஜன் தான் இருக்கு. ப்ராடக்ட்ல 2 ஆக்சிஜன் தான் இருக்கு. ஓகே, அண்ட் தென் ரியாக்டன்ட்ல 1 கார்பன், ப்ராடக்ட்ல 1 கார்பன். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா இங்க வந்து நான் எடுத்தோன்னே 2 போடுறேன். கரெக்டா பாரு, எடுத்தோன்னா இங்க என்ன பண்றேன்? ஐ எம் ஆடிங் 2. இப்படி நான் 2 போடுறப்போ கார்பனுக்கு இங்க 2 இருக்கு ப்ராடக்ட்ல. இங்க பாரு, கார்பனுக்கு ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கு. ரைட்? அப்ப நான் என்ன பண்ணலாம்? சரி, நான் அப்ப இங்கேயும் போயிட்டு 2 போடுறேன். இப்போ நான் இங்க 2 போட்டா திருப்பியும் ஆக்சிஜனோட நம்பர் மாறிடுது பாரு. 3 4 5 ஆக்சிஜன் எனக்கு இப்ப ரியாக்டன்ட்ல இருக்கு. ப்ராடக்ட்ல எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கு? 4 ஆக்சிஜன் தான் இருக்கு. இப்பயும் 1 ஆக்சிஜன் நமக்கு குறையுது. எங்க? இங்கேயும் குறையுது, இங்கேயும் குறையுது. சரியா? அப்ப என்ன பண்ணலாம்? இதையும் நான் 3 மாத்திடுறேன், இதையும் 3 மாத்திடுறேன். இப்ப கணக்கு பண்ணி பாரு, 3 plus 3 6 ஆக்சிஜன். ரியாக்டன்ட்ல 6 ஆக்சிஜன். இங்க பாரு, 3 2s are 6 ஆக்சிஜன். ஓகே, கார்பன் பாரு, இங்க 3 கார்பன், இங்கேயும் 3 கார்பன். ஸோ 3 கார்பன் 3 கார்பன். பேலன்ஸ்டா இருக்கா? சூப்பர், பேலன்ஸ்டா இருக்கு. ஸோ இப்போ சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோ, 3 3 போட போறேன். நம்பர் 3 ஞாபகம் வச்சுக்கோ, இங்கேயும் 3 இங்கேயும் 3 போட போறேன். ஸோ நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இங்க கார்பன் டை ஆக்சைடு கேஸா வெளியில போயிடும். நமக்கு இங்க பார், அயன் கிடைச்சிருச்சு. சூப்பர். ஸோ the molten iron, இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, அந்த உருகின அயன் is collected at the bottom of the furnace after removing the slag. போன ரியாக்ஷன்ல இந்த கால்சியம் சிலிகேட் இந்த ஸ்லாக் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மோல்டன் அயனை இந்த அவுட்லெட் வழியா நம்ம வெளியில எடுத்துடுறோம். உருக்கின இந்த அயனை தனியா வெளியில எடுத்துடுறோம். ஓகே, எஸ். இப்போ பாருங்க, the iron formed is called pig iron. ஓகே, இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற அயன் பேர் என்னது? பிக் அயன் அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் ரீமெல்டட். திருப்பவும் நம்ம அதை என்ன பண்றோம்னா திருப்பவும் மெல்ட் பண்றோம்.
திருப்பவும் உருக்குறோம், உருக்கி and cast into different molds. moldனா என்ன தெரியுமா? அச்சு. இப்போ உனக்கு வந்து கேக்கெல்லாம் செய்யணும்னா நம்ம ஒரு அச்சுல வந்து ஊற்றுவோம்ல, சோப்பெல்லாம் செய்யணும்னா ஒரு அச்சுல ஊற்றுவோம்ல, அந்த மாதிரி உருக்கி நமக்கு என்ன ஷேப்ல அந்த அயன் வேணுமோ அதில் வந்து நம்ம ஊற்றுறோம், இந்த உருகின அயனை வந்து ஊற்றுறோம். இப்போ அந்த மீண்டும் உருக்கப்பட்ட அந்த அயன் பேர் என்னதுன்னா கேஸ்ட் அயன். ஓகே, ஸோ 3 அயன் பேர் ஃபர்ஸ்ட் ஸ்பாஞ்சி அயன் நமக்கு கிடைக்குது, ஒரு ஸ்பாஞ்சி அயன் கிடைக்குது. அது வந்து அந்த அவுட்லெட் வழியா நம்ம இம்பியூரிட்டிலாம் ரிமூவ் ஆயிட்டு நமக்கு கிடைக்கிறது பேரு பிக் அயன். பிக் அயனுக்கு அப்புறம் கடைசியா கிடைக்கக்கூடிய அயன் பேர் என்னது? கேஸ்ட் அயன். ஞாபகம் வச்சுக்கோ, மால்டுக்குள்ள கேஸ்ட் பண்றோம், ஷேப்பா இருக்கிற மால்டுக்குள்ள நம்ம கேஸ்ட் பண்ணோம்னா அது பேரு கேஸ்ட் அயன். ஓகேவா? புரிஞ்சுதா? ஒரு வாட்டி ரியாக்ஷன்ஸை மட்டும் ரீகால் பண்ணலாமா? மொத்தம் 3 பேர் தான் எடுத்துக்கிறோம். யார் யாரு? ஒன்று வந்து நம்மளுடைய அது என்னது கோக் எடுத்துக்கிறோம், அயன் ஓர் எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் லைம் எடுத்துக்கிறோம். கோக், அயன் ஓர் அண்ட் லைம் 3 பேர் தான் எடுத்துக்கிறோம். அவங்க 3 பேரையும் 8:4:1 ரேஷியோல நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? ஓகே, இதுதான் நம்ம பேர் என்னன்னு சொல்றோம்? we call them as சார்ஜ் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம அந்த பெல் அண்ட் ஹாப்பர் வழியா இவங்க 3 பேரையும் இந்த சார்ஜை உள்ள போடுறோம். மொத்தம் 3 ரீஜியன் இருக்கு, லோவர் ரீஜியன், மிடில் ரீஜியன் அண்ட் தென் upper region. ஓகே, ஸோ லோவர் ரீஜனை கம்பஷன் அப்படின்னு சொல்லுவோம், எரிக்கிறோம். லோவர் ரீஜன்ல வந்து எரிக்கிறோம், கம்பஷன் சொல்றோம். 1500 டிகிரி செல்சியஸ். ஓகே, டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம்ப்பா. 1500 டிகிரி செல்சியஸ்ல ஹீட் பண்றோம். மிடில் ரீஜன் 1000 டிகிரி செல்சியஸ், கொஞ்சம் ஹீட் கம்மி, 1000 டிகிரி செல்சியஸ். அப்பர் ரீஜன்ல ரிடக்ஷன், அதாவது ஆக்சிஜன் தனியா பிரிஞ்சு போகுது, ரிடக்ஷன். ஸோ 400 டிகிரி செல்சியஸ். ஓகே, ஸோ இந்த பேரு டெம்பரேச்சர் மறந்துடாத. ஃபர்ஸ்ட் இந்த கோக் இருக்கு இல்லையா, இந்த கோக்கு ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணுது at 1500 செல்சியஸ் டு கெட் கார்பன் டை ஆக்சைடு. நமக்கு கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. அப்போ ஹீட் வெளியில போகுது. ஸோ எக்ஸோதெர்மிக் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் தான் ஹீட் வெளில போகும். மிடில் ரீஜன்ல ஹீட்டை அப்சார்ப் பண்ணிக்கும், எடுத்துக்கும். ஸோ மிடில் ரீஜன்ல என்ன ஆகுது? இந்த கார்பன் டை ஆக்சைடு திருப்பியும் கார்பன் கூட சேர்ந்து கார்பன் மோனாக்சைடா மாறுது. 2 moles ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. மைனஸ் ஹீட்னா எண்டோதெர்மிக், ஹீட்டை அப்சார்ப் பண்ணிக்குது. ஓகே, அப்புறமா நம்ம எடுத்துக்கக்கூடிய லைம் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் என்ன 3 எடுத்துக்கிட்டோம் இல்லையா, கோக் தான் கார்பன் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல கார்பன் வந்து கார்பன் டை ஆக்சைடா மாறுது. திருப்பி இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து கார்பன் மோனாக்சைடா மாறுது. சரியா? ஓகே, செகண்ட் நம்ம யார் எடுத்துக்கிறோம்? இந்த லைம் எடுத்துக்கிறோம். லைம் தான் யாரு? CaCO3. இந்த கால்சியம் கார்பனேட் தான் லைம். இந்த லைம் என்னவா மாறுது நமக்கு? கால்சியம் ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, ஸோ இந்த லைம் வந்து நமக்கு என்னவா மாறுது? ஸோ லைம் வந்து நமக்கு CaO plus CO2, கால்சியம் ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடா பிரியுது. ஓகே, ஸோ எனக்கு இந்த லைம்ல இருந்து என்ன கிடைக்குது? கால்சியம் ஆக்சைடு கிடைக்குது. ஓகே, அடுத்த ரியாக்ஷன்ல அந்த கால்சியம் ஆக்சைடு எனக்கு தேவையில்லாத ஸ்லாக், ஓகே, அதாவது தேவையில்லாத கேங் SiO2 சிலிக்கா கூட சேர்ந்து, மணல் கூட சேர்ந்து, சிலிக்கா கூட சேர்ந்து ஸ்லாகா CaSiO3 ஸ்லாகா வெளியில போயிடுது. ஓகேவா? ஸ்லாகா வெளியில போயிடுது. ஸோ நான் எடுத்துக்கிட்ட கோக்கை யூஸ் பண்ணிட்டேன், நான் எடுத்துக்கிட்ட லைமை யூஸ் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன நடக்குது நமக்கு? அப்பர் ரீஜியன்ல, ரிடக்ஷன் ரீஜியன்ல ஃபைனலா நம்ம அயன் ஓர் எடுத்துக்கிறோம், ஹெமாடைட் ஓர் எடுத்துக்கிறோம். அதை கார்பன் மோனாக்சைடு நமக்கு போன ரியாக்ஷன்ல லாஸ்டா கிடைச்சிருக்கிற இந்த எஸ் இங்கே கிடைச்சிருக்கு இல்லையா, கார்பன் மோனாக்சைடு. இந்த கார்பன் மோனாக்சைடு கூட சேர்ந்து நம்ம இந்த அயன்லேருந்து இந்த ஆக்சிஜனை பிரித்து அயனை தனியாக எடுத்துறோம் வித் எவல்யூஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நமக்கு இதுக்கு இந்த ரியாக்ஷன் முன்னாடி ஸ்பாஞ்சி அயன், ஃபர்ஸ்ட் இந்த ரியாக்ஷன் முடிஞ்ச உடனே ஸ்பாஞ்சி அயன் கிடைக்குது. அந்த ஸ்பாஞ்சி அயனை நம்ம என்ன பண்ணுறோம்? அவுட்லெட் வழியாக வெளியில் எடுத்துடுறோம். தேவையில்லாத இம்பியூரிட்டிஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, ஸ்லாக் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு we call it as pig iron. ஓகே,
பிக் அயன் கிடைக்கும். இப்போ இந்த பிக் அயனை ரீமெல்ட் பண்றோம். திருப்பவும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து அதை மெல்ட் பண்றோம். மெல்ட் பண்ணி நம்ம தனித்தனி கேஸ்ட் மோல்டுக்குள்ள வந்து ஊத்துறோம். அதுக்கு பேர் தான் என்னன்னா கேஸ்ட் அயன். ஓகே, ஸோ இப்போ கமெண்ட்ஸ்ல எனக்கு இந்த குவிஸ் கொஸ்டின்ஸ்க்கு நீங்க வந்து ஆன்சர் பண்ண போறீங்க. சரியா? கமெண்ட்ஸ்ல இப்போ நான் கேட்க போற குவிஸ் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண போறீங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன தெரியுமா? உங்களுக்கு புரிஞ்சதா? ஓகே, உங்களுக்கு இப்போ நான் சொல்லி கொடுத்தது புரிஞ்சுதா, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா? இன்னொரு ஒரு வாட்டி இந்த வீடியோவை குயிக்காக பார்த்துட்டு புக் எடுத்து வச்சு படித்து பார்த்தா, ஒரு வாட்டி எழுதி பார்த்தா உங்களுக்கு அது ஞாபகம் இருக்குமா, எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத பண்ணிடு. ஓகே, செகண்ட் என்ன தெரியுமா? அந்த 3 ரீஜியன்ஸ் பார்த்தோம் இல்லையா? லோவர் ரீஜியன், மிடில் ரீஜியன் அண்ட் தென் அப்பர் ரீஜியன். இதுல இருந்து தான் நான் கொஸ்டின் கேட்க போறேன். லோவர் ரீஜியனுடைய நேம் என்ன? அதை செகண்ட் கொஸ்டின்ல எழுது. லோவர் ரீஜியனுடைய நேம் என்ன? என்ன ஜோன்? அது என்ன ஜோன்? கம்பஷன் ஜோனா, ரிடக்ஷன் ஜோனா, ஃபியூஷன் ஜோனா? அப்புறம் அதோடைய டெம்பரேச்சர் என்ன? டெம்பரேச்சர் அதோடைய நேம் என்ன? லோவர் ரீஜியன் வந்து என்ன ஜோன்? அது என்ன டெம்பரேச்சர்? 1500 1000 இல்ல 400 என்ன? இது வந்து செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் என்ன தெரியுமா? மிடில் ரீஜியன் பேரு என்ன ஜோன், என்ன டெம்பரேச்சர்? தேர்ட் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின் வந்து அப்பர் ரீஜியனுடைய ஜோன் பேர் என்ன? ரிடக்ஷனா, கம்பஷனா இல்ல என்ன வரும்? அண்ட் அது என்ன டெம்பரேச்சர் அப்படிங்கறத இங்க சொல்லிடுங்க. ஃபிஃப்த் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு ரீமெல்ட் பண்ணி கடைசியா, ஓகே, ஸோ இந்த 3 ரீஜனும் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கடைசியா ரீமெல்ட் பண்ணதுக்கு அப்புறமா நான் அந்த மோல்டு கேஸ்ட்லாம் அந்த அயனை ஊத்துவேன் இல்லையா? அப்போ அந்த அயனுடைய பேர் என்ன? ரீமெல்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அயனுடைய பேர் என்னது? ஸ்பாஞ்சி அயன் வருமா, பிக் அயன் வருமா, இல்ல கேஸ்ட் அயன் வருமா? பிக் அயன் வருமா, கேஸ்ட் அயன் வருமா? ஓகே, ஸோ இந்த 5 கொஸ்டின் யாரெல்லாம் 5 out of 5 வாங்குறீங்க அப்படின்னு நான் பார்க்க போறேன். வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்தவங்க கண்டிப்பா இந்த கமெண்ட்டை பண்ணிட்டு போங்க. சரியா? ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் ஆஃப் லக். டாடா.